வணக்கம். துளசி திருவிற்குடி என்ற ஊரில் பிருந்தை என்ற பெயரில் பிறந்து ஜலந்தரன் என்ற அரக்கனை மணந்தாள். அவன் சிவனிடம் போர் புரிய சென்றபோது சிவன் தன் திருவிளையாடலால் தரையில் வட்டமிட்டு அதை சக்கரமாக்கி அவன் தலையில் வைத்து அவனை 2 கூறாக பிளந்தார். இருப்பினும் அவன் மரணிக்கவில்லை. பிருந்தையின் கற்பு அழிந்தால்தான் அவனுக்கு மரணம் என்பதை தேவர்கள் திருமாலிடம் சொல்ல, அவள் கற்பை சோதிக்க வந்த திருமால் ஜலந்தரன் இறந்ததை கூறி மேலும் 2 கூரையும் ஒன்றாக்கி அதனுள் சென்று உயிர் வந்ததைப் போல் எழுந்து பிருந்தையுடன் குடும்பம் நடத்தினார். பிறகு அவர் தன் கணவன் அல்ல என்பதை அறிந்த பிருந்தை தீயில் புகுந்தாள். இதனால் வேதனையடைந்த விஷ்ணு அங்கேயே அமர்ந்திருக்க, அதை கண்ட பார்வதி தனது இடது கை சிறுவிரலிலிருந்து ஒரு விதையை எடுத்து சிவனிடம் கொடுக்க, அதை பிரம்மா பிருந்தை கருகிய இடத்தில் வைத்து தண்ணீர் விட்டார். அங்கே துளசி உண்டானது. அதை மாலையாக்கி அணிவித்த பிறகே திருமால் சகஜமானார். துளசி தோன்றிய திருவிற்குடி சிவத்தலம் நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் உள்ளது. இத்தல இறைவன் விரட்டானேஸ்வரர், இறைவி ஏலவார் குழலி, பரிமள நாயகி. தலமரம் துளசி. கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று துளசி அவதரித்த நாள். கார்த்திகை மாதம் துவாதசி அன்று விஷ்ணு துளசியை மணமுடித்தார். அன்று வழிபடுவது சிறப்பு. துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் பல ஆயிரம் அமிர்த குடங்களால் அபிஷேகம் செய்தார் போல ஆனந்தமடைவேன் என்று விஷ்ணு பகவான் கூறியுள்ளார். ஆதலால் துளசி தாயை வணங்குவோம். நன்றி.